ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கின்ற துன்பங்களின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. நான் கடவுளின் பிள்ளைகள் என்று உறுதி செய்யப்படுவது கடவுளுடைய கரங்களிலிருந்து கிடைக்கின்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களினாலா இல்லை துன்பங்களினாலா? கடவுள் ஏன் துன்பங்களை அனுமதிக்கிறார்? வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் நமக்கு வருவதுண்டு. நம்முடைய மனம் விரும்பாத காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும்போது, நம்முடைய வீட்டிலே நடக்கும்போது, நாம் வேலை செய்கிற இடத்துல நடக்கும்போது அது நமக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குகிறது, துன்பமாக இருக்கிறது. சரீரத்தில் ஏதாவது வேதனைகள், நோய்கள், விபத்தினால் காயமடைதல் போன்றவை வரும்போது அதனால் வேதனைப்படுகிறோம். மனக்கவலையினால் வேதனைப்படுகின்றோம். உறவு சிக்கல்கள், பிள்ளைகளினால் வருகிற பிரச்சனைகள், இல்லை என்றால் குடும்பத்தின் மற்ற உறவுகளினால் வருகின்ற பிரச்சனைகள், அவமானங்கள் போன்றவை வரும்போது மனதில் கவலை வருகிறது. இவை தவிர போதுமான வசதி இல்லாமல் இருப்பது, கடன் தொல்லைகள், கஷ்டமான பொருளாதார சிக்கல் நிறைந்த காலங்கள், இப்படிப்பட்ட தேவைகள் வரும்போதும் நமக்கு துன்பம் வருகிறது. இன்னும் ஒரு விதமான துன்பம் இருக்கிறது. அது மனிதர்கள் விலை கொடுத்து வாங்குகின்ற துன்பங்கள். சதா தண்டியடிக்கிற ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாருன்னா அது ஓரளவுக்கு அவர் விலை கொடுத்து வாங்குகின்ற ஒரு துன்பம். இப்படி பல துன்பங்கள் இருக்கின்றன. பல தீய பழக்க வழக்கங்களினால் வருகின்ற உடல் நோய்கள், உபாதைகள், கடினங்கள், கஷ்டங்கள், அவைகளும் துன்பங்கள் தான். ஆனால் அது மனிதன் விலை கொடுத்து வாங்குறது. பொதுவாக அனைவருமே துன்பமான ஒரு சூழ்நிலையிலே தான் வாழுகிறார்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஏதேனும் ஒரு கஷ்டம் மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த துன்பங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கும் அவை வருகின்றன. ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், அவர்களும் துன்பப்படுகிறார்களே. அப்படி என்றால் ஒரு அன்புள்ள தெய்வம் ஏன் துன்பங்களை மனிதர்களாகிய நமக்கு அனுமதிக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டால் மிக வேகமாக 7 பதில்களை நாம் தியானிக்கலாம். இந்த வசனங்களை நான் தியானித்த போது எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் துன்பங்களின் வழியாக நமக்கு பல உதவிகளை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே நீங்களும் இவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் துன்பங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்னென்ன கற்றுத்தருகிறார், எந்தெந்த உதவிகளை செய்கிறார், எந்தெந்த வழிகளில் நம்மை ஆன்மாவில் வளம் பெறச் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். முதலாவதாக ஏன் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறார்? யாக்கோபு நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒரு துன்பம் நமக்கு வரும்போது அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு குணம் பொறுமை. துன்பம் தான் நமக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. எப்போ மனுஷன் பொறுமையை கற்றுக்கொள்வான்? கஷ்டம் வரும்போது தானே கற்றுக்கொள்வான். ஒரு துன்பத்தின் மத்தியிலே தான் பொறுமை என்றால் என்ன என்று தான் பாடம் படிக்கின்றோம். பொறுமை என்பது மிக அருமையான ஒரு குணம். எல்லாம் நன்றாக இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் நானும் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையாக இருக்க வேண்டிய தேவை எப்பொழுது வருகிறது? ஒரு துன்பம் வரும்போது நாம் பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு அது வருகிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு துன்பம் வரும்போது அதில் ஒரு பொறுமையை நான் படித்துக்கொள்ள முடிகிறது என்று அறிந்து அந்த துன்பத்தை எப்படி எண்ணணுமா? சந்தோஷமாக எண்ண வேண்டுமா? அந்த பொறுமை நமக்கு என்ன உதவியை செய்கிறது? அடுத்த வசனம் பாருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒரு பொறுமையோடு ஒரு துன்பத்தை நீங்கள் கடந்து போனால் அந்த துன்பத்தின் மத்தியில் இருந்தும் ஒரு சிறப்பான பூரணமான ஒரு ஆன்மீக நன்மையை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு சிறப்பான உபதேசம். இனிமேல் எப்பொழுதாவது மன கஷ்டங்கள், பிரயாசங்கள், யாராவது நம்மை துன்புறுத்தும் போது, நம்மை அவமானப்படுத்தும் போது, இழிவான வார்த்தைகளினால் திட்டும் போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமை காக்க வேண்டும். அப்படி பொறுமை காத்தால் அதற்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஆன்மீக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, கடவுள் ஏன் துன்பங்களை அனுமதிக்கிறார்? பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் இந்த உபத்திரவங்கள் உதவி செய்கின்றன, துன்பங்கள் உதவி செய்கின்றன. ஊழியத்திலே நிறைய துன்பம் உண்டு. கிறிஸ்துவை விசுவாசித்து வருகின்ற ஒரு மனிதனுக்கு, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் உண்டு. குறிப்பாக பொருளாதாரத்தில் அவர்கள் கடினப்பாடுபடுவார்கள். ஊழியம் தவிர வேறு ஏதேனும் ஒரு வேலை அவர் செய்தார்னு வைங்க, அவர் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் ஊழியம் என்று வந்துவிட்டால் அந்த நபர் ஊழியத்துக்காக அதிக நேரம் ஆண்டவருக்காக செலவிடுவார். அவர் பொருளாதாரத்தில் ஈட்டிக்கொள்வது மிக 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 குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு சிலர் பொருள் அளவில் ஏராளம் ஈட்டிக்கொள்ளுகிறார்கள் ஊழியத்தின் நிமித்தமாக. 195 பேர் அப்படி அல்ல. கிராமங்களிலும் மலைகளிலும் இந்தியாவின் வட பகுதிகளிலும் கடினப்பாடுகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்கள் எந்த அடிப்படையில் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால், கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருக்காக நான் பாடுபடுகிறேன், ஆண்டவருக்காக நான் இந்த வேலை செய்கிறேன் என்று சொல்லும்போது அந்த துன்பத்திலும் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும். நோயிற்ற ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாய், அந்த அம்மா பத்தியம் இருக்கணும், அந்த அம்மா கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை அந்த தாய் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. எதனால்? தான் நேசிக்கிற ஒரு பிள்ளைக்காக அதை செய்கிறேன் என்பதால். அதுபோல நாம் நேசிக்கிற நம்முடைய ஆண்டவருக்காக நாம் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு பாக்கியம், அது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற ஒரு பாக்கியம்தான் கடவுள் நமக்கு அனுமதிக்கின்ற துன்பங்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கின்ற துன்பங்களின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. நான் கடவுளின் பிள்ளைகள் என்று உறுதி செய்யப்படுவது கடவுளுடைய கரங்களிலிருந்து கிடைக்கின்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களினாலா, இல்லை துன்பங்களினாலா? அதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை எபிரேயர் 12 அந்த நிருபத்தின் ஆக்கியோர் அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாமல் இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு நாம் எவ்வளவு அதிகமாக அஞ்சி நடக்க வேண்டும்.
இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பிள்ளைகளை ஏன் பெற்றோர் தண்டிக்கிறார்கள்? ஏன் தண்டிக்கிறாங்க? பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்பதற்காக தண்டிக்கிறார்கள். ஏன் திருந்தணும்னு நினைக்கிறாங்க? ஏனென்றால் அவர்களிடத்தில் அவர்கள் அன்பாக இருக்கிறார்கள். என்னுடைய மகன் ஒரு தவறு செய்வதை நான் பார்த்தால் நான் சும்மா இருக்க முடியுமா? அந்த தவறை அவனுக்கு சரி செய்யும்படி சின்ன பிள்ளைன்னா தண்டனை கொடுத்து ஆகணும், அடி கொடுக்கணும் இல்லையா? பிறமை கையாளாதவர் தன் மகனை பகைக்கிறான். ஏன் தண்டிக்கிறாங்க? ஏன் தண்டிக்கிறாங்கன்னா அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் அல்லாத ஒருவர் அதே தவறை செய்தால் இவங்க போய் தண்டிப்பாங்களா? தண்டிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், அந்த பிள்ளைகளை அவங்க நேசிக்கலை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கிறான் என்று சொன்னால் அந்த பிள்ளையை திருத்துவதற்காக தண்டிக்கின்றான். 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள், அதாவது உலகத்தின் பெற்றோர், தங்களுக்கு நலம் என்று தோன்றின காலம் மட்டும் சிக்ஷித்தார்கள். கொஞ்ச காலம்தான் சிக்ஷிப்பாங்க. உலகத்தின் பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட வயசு வர, அதுக்கு மேலே அந்த வயசை தாண்டிட்டா 18, 20, 29, 30 ஆயிட்டா, அவர்கள் திருமணமாகி தனி குடும்பங்கள் ஆகிவிட்டால் அதுக்கு மேலே அவங்கள சிக்ஷிப்பாங்களா பெற்றோர்? அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்களா? கொடுக்க முடியாது. ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ஏன் துன்பங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் நம்மை திருத்துவதற்காக, நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். ஆகவே ஒரு துன்பம் வரும்போது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? என்னுடைய ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு பாடத்தை அவர் எனக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அது என்ன பாடம்? அந்த பாடத்தை நான் படித்து கொண்டால் நான் அவருடைய பிள்ளையாக இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர முடியும். அது என்ன பாடம் என்று அறிந்து அதை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். 4ஆவதாக, நம்முடைய துன்பங்கள் என்பவை தேவ பக்தியின் அடையாளங்களாக இருக்கின்றன. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவர்கள் வந்தால் துன்பமே கிடையாது, கஷ்டமே கிடையாது என்கிற உபதேசங்கள் 100க்கு 100 சரியானவைகள் அல்ல. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஆனால் துன்பங்கள், உபத்திரவங்கள் உண்டு மனித வாழ்க்கையிலே. தேவ பக்தியாக நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் துன்பங்கள் உண்டா இல்லையா? பைபிள் சொல்லுது, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அது நம்முடைய தெய்வ பக்தியை வெளிப்படுத்தும். மோசேயை நீங்கள் பாருங்கள். மோசே எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே இருந்தார். அவர் அங்கேயே இருந்திருந்தால் அவர் அங்கேயே ஒரு அரச குமாரனாக வாழ்ந்திருக்கலாம், அங்கே சிறப்பான செல்வத்தோடு வாழ்ந்திருக்கலாம், நல்ல உணவு, நல்ல அதிகாரம், நல்ல அரண்மனை, அப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. எபிரேயர் 11:25 இப்படி சொல்லுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனம் துன்பப்படுது, அந்த ஜனத்துக்காக அவர் துன்பங்களை அனுபவித்தார். அவருடைய சொந்த ஜனம் என்பது அவர் எந்த தெய்வத்தை வணங்குகிறாரோ அதே தெய்வத்தை வணங்குகிற ஜனம். ஆக அது பக்தி சார்ந்த ஒரு விஷயம். எனவே மோசே அநித்தியமான பாவ சந்தோஷம், நிலையற்ற பாவ சந்தோஷங்களை விட்டுவிட்டு தம்முடைய ஜனத்தோடு கூட துன்பங்களை தெரிந்து கொண்டார். இந்த தேவ பக்திக்கான ஒரு அடையாளம் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு நமக்கு வருகின்ற துன்பங்கள். ஆகவே ஒருத்தர் துன்பப்படுறாருன்னா உடனே இந்த மனுஷன் ஏதாவது அநியாயம் பண்ணியிருப்பார், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார்
அதனால தான் அவருக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று நாம் தீர்ப்பிடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். துன்பப்படுகிற ஒரு மனிதரை பார்க்கும்போது அவருக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது? அவங்க அப்பா காலத்தில் ஏதாவது அநியாயம் செய்திருப்பாங்களா, இல்லை இந்த மனுஷன் நமக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரா என்று ஆலோசிக்கிற ஆலோசனை என்பது மிக மோசமான ஒரு அணுகுமுறை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனிதனுக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாமே பாவத்தினால் வருபவை அல்ல. பாவத்தினாலும் துன்பம் வருகிறது, ஆனால் எல்லா துன்பங்களும் பாவத்தினால் வருபவை அல்ல. நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு வைங்களேன். ஒருத்தர் நம்ம பார்த்து இவன் ஏன் கஷ்டப்படுறான்னு தெரியுமா, நம்ம கேட்காமலே இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு வைங்க, இவன் பெரிய அநியாயம் ஏதாவது பண்ணியிருப்பான், இவங்க பெற்றோர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் இந்த கஷ்டம் இவனுக்கு வந்தது, ஏதோ பழைய காலத்து சாபம் என்று ஒருவர் சொல்லி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆகவே நாமும் பிறரை பற்றி சொல்லக்கூடாது. ஏனென்றால் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் கூட பாடுபடுவார்கள். ஐந்தாவதாக, ஏன் துன்பங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார்? துன்பத்தில் இருக்கிற பிறருக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு துன்பத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், அவமானப்பட்டார். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பலவிதமான கஷ்டங்களை, மனிதனுக்கு வருகின்ற ஏறக்குறைய எல்லா துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். அதனால துன்பப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பங்கு என்னன்னு பார்ப்போம். நம்முடைய பங்கு என்ன? நாம் ஒரு துன்பத்தில் இருந்தால், நாம் ஒரு கஷ்டத்தில் இருந்தால், ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருந்தால், அதே கஷ்டத்தை அனுபவிக்கின்ற இன்னொருவருக்கு நாம் ஆறுதலாக இருக்க முடியும். ஒரு 2 குடும்பங்கள், ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை இளம் வயதிலே மரித்து போனார். அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர்களுக்கு ஒரே ஒரு மகள், கஷ்டப்பட்டு அந்த மகளை வளர்த்து நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அது நடந்த ஒரு 10-15 வருஷம் இருக்குன்னு வைங்க. சமீபத்தில் இன்னொரு மனிதர், அவரும் ரொம்ப இளம் வயதிலே மரித்து போனார். வேலைக்கு காலையில் சென்றவர் திடீர்னு ஸ்ட்ரோக் ஆகி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மரித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. யார் போய் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு அது ஆறுதலை தரவில்லை. அவர்களுடைய துன்பத்தின் அகோரத்தை பார்த்தால் அவர்கள் ஒருவேளை தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொண்டு விடுவார்களோ என்று எண்ணும்படியாக இருந்தது. நாங்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டோம். இதை எப்படி இவங்களை ஆறுதல் படுத்துவது? ஆனால் அதற்கு ஒரு சரியான ஒரு வழி என்ன தெரியுமா? ஏற்கனவே அதே துன்பத்தை அனுபவித்த அந்த அம்மா இருக்காங்களே, கணவனை இழந்த அந்த தாய், அவங்க அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய், இது மாதிரி கஷ்டம் எனக்கும் வந்தது, ஆனால் நான் அந்த கஷ்டத்தில் எப்படி மீண்டு வந்தேன் என்று சொல்லி இந்த அம்மாவை ஆறுதல் படுத்தினாங்க. இது ஒரு அழகான ஒரு ஆறுதல் அன்பானவர்களே. எனக்கு ஒரு நோய் வருகிறது என்று வையுங்கள். அந்த நோயெல்லாம் கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது அதிலிருந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அதுபோன்ற ஒரு நோய் வருகிற இன்னொருவருக்கு என்னால் உதவி செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். நான் சொல்லுகிற ஆறுதல் அவருக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ஆகவே நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதில் ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை? இது போன்ற துன்பத்தில் உள்ள இன்னொருவருக்கு நம்மால் உதவி செய்ய முடியும். நாம் சொல்லுகிற ஆறுதல் அந்த துன்பத்தில் உள்ளவருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும், மிகுந்த தைரியத்தை கொடுக்கும். ஏனென்றால் இது போன்ற துன்பத்தை அனுபவித்த ஒருவர் நமக்கு முன்னால் வந்து சாட்சியாக நிற்கிறார். ஆகவே ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? பிறருக்கு நாம் ஆறுதல் செய்கிறவர்களாக இருப்பதற்கு. 6வதாக, ஏன் ஆண்டவர் நமக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19, 23 ஆகிய வசனங்கள். 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன்.
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். 23ஆம் வசனம், அவர் வையப்படும் போது, அவர்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். வையப்படும் போது பதில் வையாமலும். வைதல் என்றால் என்ன? வைதல்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல தமிழ், திட்டுதல்னு அர்த்தம். ஒருவர் திட்டும்போது பதிலுக்கு அவர் திட்டவில்லை. அவர் பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை. இது ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று, யாரோ நம்ம திட்டினாங்கன்னா அது ஒரு துன்பம் தானே. உடனே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும், இதுக்கு எப்படியாவது பதிலடி கொடுக்கணும். ஆனால் அந்த துன்பம் எதுக்காக உங்களுக்கு வருது தெரியுமா? எதிர்வினை ஆற்றாமல் பொறுமையாக இருப்பதற்காக ஆண்டவர் இந்த துன்பத்தை அனுமதிக்கிறார். இன்னொன்று, ஒரு துன்பம் உங்களுக்கு இன்னொருவரால் நேரிடுகிறது, நீங்கள் உடனே அந்த நபரை பயமுறுத்துவீர்கள். பாரு, இன்னும் 15 நாளையில் இதுக்கு எதாவது ஒன்று நான் உனக்கு காட்டி தரல, என் பேர் இன்னதில்லை, இல்லைன்னா நான் இன்னார் மகன் இல்லை என்று சொல்லி நம்முடைய சாமர்த்தியத்தை பேச்சிலே காட்டுவோம், பயமுறுத்துவோம். இந்த ரெண்டும் எதிர்வினை ஆற்றுதல்கள். இந்த எதிர்வினை ஆற்றாமல் இருக்கும்படி அதற்கான ஆற்றலை நாம் பெறுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? துன்பங்களை அனுமதிக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய இல்லங்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் யாராவது நம்மை திட்டுவாங்க, நம்முடைய பொறுமையை சோதிக்கும்படி நம்மை பேசுவார்கள், ஏசுவாங்க, வைவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கலாமா? 1க்கு 2 திருப்பி கொடுக்கலாமா? இல்லை 1க்கு 1 திருப்பி கொடுக்கலாமா? திருப்பி கொடுக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டு. அன்பார்களே, வேதத்தின் உபதேசங்கள் நமக்கு சில நேரம் கசக்கிற மருந்தாக இருந்தாலும் அதுதான் உண்மையாகவே நோயை தீர்க்கிற மருந்து. இவைகளெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டு வர்றது எல்லாமே வேதத்தின் வசனங்கள். இது கசப்பு மருந்து போல தெரிந்தாலும் அவைகள்தான் உண்மையாகவே நோயை தீர்க்கிற மருந்துகள். இனிப்புகள் அனைத்துமே நோயை உண்டாக்குகிறவை. இப்போ நம்ம ஊரில் இனிப்பு சாப்பிடாதன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அது நோயை உண்டாக்குவது. அன்பானவர்களே, எதிர்வினையாற்றாமல் இருப்பதற்கான ஒரு பக்குவத்தை நாம் பெறுவதற்காக துன்பங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றன. ஆகவே ஏதேனும் ஒரு கஷ்டம் பிறர் மூலமாக நமக்கு வரும்போது இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றணும் என்கின்ற வேகம் மனசுக்குள்ள வரும். ஆனால் அதை கட்டுப்படுத்தணும். அந்த இருதயத்தின் வேகத்தை குறைக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அந்த வேகத்திலிருந்து நாம் தப்பி சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு போக கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த துன்பத்தினால நம்ம ஒரு நன்மையை பெறுகிறோம் என்று பொருள். சில நேரங்கள் அந்த எருமை மாடு நடக்கும்போது அதை அடித்தா கூட அதுக்கு உரைக்காது இல்லையா? எவ்வளவு சொல்லி கேட்காத ஒருத்தரை என்ன சொல்லுவாங்க? எருமை மாடு மாதிரி இருக்கிறான், என்ன சொன்னாலும் ஏறலை. அதே மாதிரி யாராவது திட்டினா எருமை மாடு மாதிரி இருந்துக்கணும். என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போகணும். எதிர்வினை ஆற்றக்கூடாது. மனிதனுக்கு இயல்பாகவும் எளிதாகவும் வருகின்ற
ஒரு செயல் என்னவென்றால் எதிர்வினை ஆற்றுதல். அது இயல்பானது, எளிதானது. ஆனால் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருப்பதுதான் கஷ்டமானது. அப்படித்தானே இல்லையா? திருப்பி ஒன்று போடுறது லகுவான விஷயம். ஒருவர் திட்டும்போது திருப்பி திட்டுறது ரொம்ப ஈஸி, அது படக்குன்னு வந்துடும் வாயில. ஆனால் அதை சகித்து கொண்டு போவது கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் தேவன் நமக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார். கடைசியாக ஏன் தேவன் நமக்கு துன்பங்களை அனுபவிக்கிறார்? காணப்படாத ஒரு நித்தியமான ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக துன்பங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல துன்பத்திலே பொறுமையை கற்றுக்கொள்கிறோம், துன்பத்திலே எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறோம், துன்பத்துக்குள்ளே இருந்த ஒரு பாடத்தை நாம் படித்து கொள்ளுகின்றோம். இப்படியெல்லாம் நம்மை நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்த்து கொண்டே வந்தால் அதனால் என்ன நன்மை? ஒரு நித்திய மகிமை நமக்கு இருக்கிறது. 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதினால் சந்தோஷப்படுங்கள். அவன் துன்பம் வரும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்? இந்த துன்பங்களின் வழியாக ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போகிறார். யாக்கோபு 1:12 இப்படி சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் மிகவும் லேசானவை. இந்த உபத்திரவம் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். மனுஷனுக்கு ஆண்டவர் நித்திய காலமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு செய்திருக்கிறார். யோவான் 1:1 சொல்லுங்க. கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அவர் வருவார். அவர் வரும்போது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். பல வேளைகளில் நம்ம பேசுவோம், அட 2025 தொடங்கின மாதிரி இருக்கு, அந்தால போச்சு. இப்போ எங்கே வந்துட்டோம்? அக்டோபர் கடைசிக்கு வந்தாச்சு. பள்ளிக்கூடம் தான் பிள்ளைகள் இப்போ சேர்த்த மாதிரி இருந்து அதுக்குள்ள வருஷம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. நம்முடைய உலக வாழ்க்கை ஒருவேளை 70 வருஷம், 80 வருஷம், 60 வருஷம் இருந்தாலும் அது சீக்கிரத்திலே கடந்து போய்விடும், வெகு சீக்கிரமாய் கடந்து போய்விடும். இதுதான் மனித வாழ்க்கை. எதற்காக இந்த சின்ன மனித வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார்? இந்த மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் துன்பங்களை நமக்கு அனுமதித்து நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவருக்கு. ஆகவே அவர் ஒரு தந்தையைப் போல உங்களையும் என்னையும் சிக்ஷித்து நடத்துகிறார். அன்பானவர்களே, காண்கின்ற தேசம் நாடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு உண்டு இல்லையா? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஆகவே மனமே சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. உலக வாழ்விலே வருகின்ற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கடினப்பாடுகளையும் பார்த்து நீ மனம் கலங்கி விடாதே. இந்த சோதனைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே கடந்து போய்விடும். ஆனால் நிலையான நித்தியமான ஒரு வாழ்வை நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார்.
நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 105வது பாடல் என்று நினைக்கிறேன். எல்லாரும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வீடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. வீடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்